இங்க இருந்து போங்க. என்ன சொல்லிட்டா இப்படி இல்லைன்னு விழுற? இப்பதான் புரியுது நீ ஏன் வல்லுன்னு விழுந்தன்னு. நீ சாப்பிட்டது நாய் பிஸ்கட். நாய் பிஸ்கெட்டா? என்ன நாய் நினைச்சீங்களா? சித்ரா சித்ரா சாரி சித்ரா, உங்க ஹாஸ்டல் நாயை சமாளிச்சுட்டு வர்றதுக்காக இதை வாங்கிட்டு வந்த. எப்படியோ மாறி போச்சு. இது உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸ்வீட் கேர்ள். நாய் பிஸ்கெட் போட்டுறாத. உங்க வார்டன் பிலோமினா கடிக்கும் சொல்லுவிய, அதுகிட்ட கூட கடிக்கிட்டோம். ஏண்டி, நான் என்ன நாயா? பொம்பளை பிள்ளைங்க தங்கி இருக்கிற இடத்துல இவனுக்கு என்ன வேலை? யார் நீ? நீ எங்க வந்த? சும்மா பார்க்க வந்த மேடம். சும்மா பாக்குறதுக்கு வந்த. இதை நம்பணும். எனக்கு ரெண்டு ஒண்ணு தெரிஞ்சாகணும். இந்த புடிச்சு நான் என்ன பண்ண போறேன் பாரு. இந்த காலேஜில் ரோமியோ ஜூலியட்ட உங்க எல்லாரையும் ஒட்டுமொத்தமா காலேஜ் விட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டேன். புடிங்க தீர்த்திய. இதுல உங்களை பத்தி விவரமா எழுதி இருக்கிறேன். இதை எடுத்துக்கிட்டு போனா எலிமெண்டரி ஸ்கூல்ல கூட சேர்த்துக்க மாட்டான் சார். சித்ராவும் நானும் காதல மறந்துடும் சார். அப்புறம் இந்த சிகரெட் கேஸ் இனிமே பொட்டி கடை பக்கம் போகாம நான் பாத்துக்கிறேன். அதுக்கு நான் தான் சார் கேரண்டி. பிளீஸ் ஏதோ பெரிய மனசு பண்ணி எங்களை எல்லாம் காலேஜ்ல சேர்த்துங்க சார். நோ. எஸ் சொல்லுங்க சார். நோ. பிளீஸ் சார். NO நோ. GO கோ. உங்களை இந்த காலேஜ் காம்பவுண்டுக்குள்ள விட்டா நாங்களே கெட்டு போயிடுவோம். நான் கிழிச்சா கிழிச்சதுதான். கெட் அவுட். சீக்கிரம் டி சித்ரா, அப்புறம் ட்ரெயின் போயிட போகுது. படிப்பே போச்சு, அப்புறம் ட்ரெயின் போனா என்ன? நல்ல பிரின்சிபல், நல்ல வார்டன். சித்ரா, இங்க வாயே. அங்க பாரு. நம்ம பிரின்சிபலும் வார்டனும் என்னடி பண்றாங்க? சித்ரா, மத்தவங்க உதட அசையறத வச்சு அவங்க என்ன பேசிக்கிறாங்க, எப்படி எல்லாம் பேசிக்கிறாங்கன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லுவியே. எங்க கண்டுபிடி பாப்போம். மரியே பிலோமினா, பிரியே பிலோமினா, ரெண்டு பேரும் தனியா சந்திச்சு எவ்வளவு நாளாச்சு. எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன? எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன? இந்த சனியன்களை கட்டி மேய்க்கவே நேரம் சரியா இருக்கு. இந்த சனியன்களை கட்டி மேய்க்கவே நேரம் சரியா இருக்கு. இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு கப்பன் பேலஸ்ல சந்திப்போம். கப்பன் பேலஸ்ல சந்திப்போம். அப்பாடா, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கட்டெரும்பு கூட கிடையாது. தொந்தரவு இல்லாம இருக்கணும் தான் இங்க தள்ளிட்டு வந்தேன். நீட்னா எப்படிங்க? ஊட்டி விடுங்க. உனக்கு ஊட்டி விட்டாதான் பிடிக்கல. அடிக்கடி சந்திச்சாதானே இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரதுக்கு. 6 மாசத்துக்கு ஒரு தடவை சந்திக்கிறோம். எங்க காட்டு. என்ன என்ன விஜய், நீ என்ன சொன்னாலும் சரி, நான் ரொம்ப கண்டிப்பானவன். நீ எவ்வளவு கெஞ்சினாலும் மறுபடியும் உன்னை காலேஜில் சேர்த்துக்க முடியாது. பிரின்சிபல் சார், நீங்க முதல்ல காலேஜ்ல இருக்கீங்களான்னு பாருங்க. பிலோமினா வார்டனுக்கு பச்சை வாழைப்பழம் ஊட்டினீங்களே, அது எவ்வளவு அழகா போட்டோல விழுந்திருக்குன்னு பாருங்க. என்னப்பா அது, எங்களை மாதிரியே இருக்குது. போட்டோ எடுத்துட்டியா? இதுக்கு பேர் தான் சார் போட்டோ ஸ்டாட்டிக் ப்ரூஃப். விஜய், நானும் பிலோமினாவும் இன்னைக்கு நேத்துக்கு இல்லப்பா, 30 வருஷமா காதலிக்கிறோம். ஆமாப்பா, லாங் இயர்ஸ். கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாமான்னு டிஸ்கஸ் பண்ணியே எங்களுக்கு வயசாகி போச்சு. வேற ஒண்ணு இல்ல, நீ ஒண்ணும் தப்பா நினைக்காத. நாங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்க மாட்டோம். இந்த போட்டோவை காலேஜ் நோட்டீஸ் போர்ட்ல வைக்க போறோம், அவ்வளவுதான். ஆமா சார், இத பிளாக் எடுத்து பெரிய பெரிய போஸ்டரா அடிச்சு எல்லா செவத்துலயும் ஒட்ட போறோம். அத பாக்குறவங்க உங்களை தப்பா எடுத்துக்கலனா அது உங்க அதிர்ஷ்டம். அண்ணா, இதுல எல்லாம் அதிர்ஷ்டத்தை நம்பி கால விடப்படாது. அப்புறம் என் இமேஜ் டேமேஜ் ஆயிடும். பசங்க ரொம்ப அசிங்கமா நினைப்பாங்க. அந்த போட்டோவை கொடுத்துறேன். போட்டோ தானே தரேன் சார். ஆனா அதுக்கு முன்னாடி எங்களை எல்லாரையும் பழையபடி காலேஜ்ல சேர்த்துக்கணும். பேரம் பேச நிரம்பில இல்லாம இருக்கோம், அவங்களை சேர்த்துக்கிறேன்னு சொல்லுங்க.
ஓகே, ஏதோ போனா போகுதுன்னு பெரிய மனசு பண்ணி உங்களை நான் சேர்த்துக்கிறேன். அந்த போட்டோவை கொடுத்துருப்பா. இல்ல சார், நாளைக்கு காலையில இங்க எல்லாருக்கும் அட்மிஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் நானே கொண்டாந்து தனியா கொடுக்கறேன். ஓகே, தேங்க்யூ சார். மேடம், தேங்க்யூ. பார்த்து பாப்பாக்களை பாதுகாப்பா கூட்டிட்டு போ. ஆமா, போட்டோவுல நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல? இப்ப அதுதான் ரொம்ப முக்கியம். சிவா